வெல்கம் டு ட்ரெண்ட்ஸோட ட்ரெண்ட்ஸுட்ல இன்னைக்கு லாரன்ஸோட சிவலிங்கா படத்தோட ரிவ்யூ இப்போ நாம பார்க்க போறோம். இன்னைக்கு 3 படங்கள் ரிலீஸ் ஆனாலும் சிவலிங்காவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் அதிகம்னு தான் சொல்லணும். ஆனா அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை எனக்கு இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு நான் சொல்லிக்கிறேன். இதுவரைக்கும் தமிழ் சினிமால ஹீரோயினோட உடம்புல ஒரு பொண்ணோட ஆவி, ஹீரோவோட உடம்புல ஒரு பொண்ணோட ஆவி போய் நாம பார்த்துருக்கோம். ஆனா இந்த சிவலிங்கால ஹீரோயினோட உடம்புல செகண்ட் ஹீரோவா ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரோட ஆவி போற மாதிரி பி வாசு காட்டியிருக்காரு. ரித்திகா ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை இந்த படத்துல கொடுத்துருந்தாலும் ரித்திகாவை ஸ்கிரீன்ல காட்டும் போதெல்லாம் ரித்திகாவோட ஃபேஸை காட்டாம செகண்ட் ஹீரோவோட ஃபேஸை காட்டுறாங்க. அது இந்த படத்தோட ஒரு பெரிய நெகட்டிவா நான் பார்த்தேன். பி வாசு சக்தியை இந்த ரோல்ல நடிக்க வைக்க தான் தமிழ்ல இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்கிற மாதிரி நிறைய இடங்கள்ல எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு மாசான சாங் சக்திக்கு இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. அது இந்த ஸ்டோரிக்கு தேவையான பி வாசு கிட்ட நான் கேட்டுக்கிறேன். சாங் பிளேஸ்மெண்ட் இந்த படத்துல சுத்தமா சரியில்லை. தமனோட மியூசிக்ல ரங்க ரக்கர சிவலிங்கா தீம் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்கு. லாரன்ஸோட ஆக்டிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வசூல் மன்னன், தலைவா, சின்ன கபாலி, என் பையன் தானா வளர்ந்துப்பான், கூட்டம்லாம் தேவையில்லை, இந்த மாதிரியான டைலாக்ஸ்லாம் தியேட்டர்ல பாக்குற ஆடியன்ஸ்க்கு இரிட்டேட்டிங்கா இருந்தது. வடிவேலுக்கு ஒரு ட்ரௌசரை இந்த படத்தோட காஸ்டியூமா பி வாசு கொடுத்துருக்காரு. எனக்கு வடிவேலுவோட காமெடி எந்த ஒரு இடத்துலயுமே சிரிக்க வைக்கல. ஆனா ஃபேமிலி ஆடியன்ஸ், சின்ன பசங்க நிறைய இடங்கள்ல வடிவேலுவோட காமெடியை என்ஜாய் பண்ணாங்க. செகண்ட் ஹாஃப்ல 20 to 25 மினிட்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேவை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயும் பண்ணியிருந்தா கண்டிப்பா இந்த படம் நிறைய ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். சக்தி இந்த படத்துல நல்லா நடிச்சிருந்தாலும் எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு ஆக்டரை அந்த ரோல்ல நடிக்க வச்சிருந்தா கண்டிப்பா இந்த படம் வேற லெவல்ல இருந்திருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ், கமர்ஷியல் மூவி லவர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மற்ற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இந்த படத்துக்கு நாங்கள் 5க்கு 2.5 மார்க் கொடுக்குறோம். எங்களோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.